வேலை நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம் என்கிறத எடுத்து காட்டுகிறது. வேலை செய்யும்போது நாம் என்ன பண்ணுறோம்? அவர் என்ன செஞ்சாரோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை விட பெரிய மரியாதை உங்களுக்கு இருக்க முடியுமா? கடவுள் வேலை செஞ்சார், 6 நாள் வேலை செஞ்சார், நானும் 6 நாள் வேலை செய்கிறவன். அவர் 1 நாள் ஓய்வு எடுத்தார், நானும் 1 நாள் ஓய்வு எடுக்கிறவன். கடவுளை மாதிரியே தான் நான், ஏன்னா அவருடைய சாயலில் அவர் உண்டாக்குனார் பூமியை. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் போக்கி அருமையான அழகான மனுஷன் வாழக்கூடிய ஒரு பூமியை உண்டாக்குனாரு. அப்போ நானும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை, வெறுமை, இருளையெல்லாம் போக்கி நல்ல காரியங்களை உண்டாக்கக்கூடியவன் நான். வேலை இது மனுஷனுக்குள்ள தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துறது. அதனால தான் வேலை டிக்னிட்டியை தருதுன்னு சொல்கிறோம். 2வது, எல்லா விதமான வேலையும் டிக்னிட்டியை கொண்டு வருது. இது இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை. சில வேலையெல்லாம் டிக்னிட்டியே கிடையாதுங்க. தாழ்ந்த வேலை, ஒன்றும் இல்லாத வேலை, மேனுவல் லேபர் அப்படின்றாங்க இல்லையா. சொல்கிறேன், வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு தோட்டத்தை நட்டார். ஹலோ, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தோட்டக்காரராக வேலை பார்த்தார். இருக்கிறீங்களா? தேவாதி தேவன் உலகத்தை உண்டாக்குனவர் உலகத்துக்கு வந்தால் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் பெரிய தத்துவ ஞானியாக வருவார். அப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக இருப்பார், தத்துவ ஞானியாக இருப்பார்னு தான் சொல்லியிருப்பாங்க. ரோமரில் கேட்டிருந்தான்னா அவர் ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேனாக, ஒரு நோபல் பர்சனாக, ஒரு உயர்ந்த மனிதராக, அப்படிப்பட்டவராக வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் எப்படி வந்தார்? கார்பெண்டர் வடிவில் வந்தார். ஹலோ, நல்லா கார்பெண்டர்லாம் நல்லா நிமிந்து பாருங்க. அப்போ தோட்ட வேலை செய்கிறவங்கள பாருங்க. ஆனால் அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தால் எங்கேயோ இருப்பாங்க. கார்பெண்டர் பாருங்கள், அந்த எண்ணம் இருந்தால் எங்கேயோ இருப்பாங்க. அந்த எண்ணம் இல்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய பதவி இல்லை, இது இல்லை அப்படின்வாங்க. வெளிநாட்டில் ஒரு தடவை பியானோ டியூன் பண்ண வந்தார் பாருங்கள். அவர்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே அந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனைகள் ரொம்ப தீவிரமாக போய் வேலை செஞ்சு சமுதாயத்தையே மாற்றிடுச்சு, கலாச்சாரமே மாறிடுச்சு. அதனால் ப்ளம்பர் சும்மா ஒரு சின்ன ட்ரக்கை ஒன்று வச்சுக்கிட்டு அவன் அப்படியே வருவான் பாருங்கள். நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வருவான். இது மாதிரி அன்றைக்கி 10 வீடை விசிட் பண்ணுவான். ஒரு வீடை விசிட் பண்ணும்போதும் $60 $100 இப்படி வாங்கிட்டு போயிட்டுருப்பான். பேசாமல் நல்லா சம்பாதிக்கிறான். அவன் வீடை போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு கார் வாங்கி கொடுத்துருப்பான். பிரமாதமான 4-5 பெட்ரூம் வீட்டில் இருப்பான். பிரமாதமாக இருக்கிறான் ஆள். அவன் வேலைக்கு வர்றதை பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரக்கில் தான் வருவான். ஏன்னா டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆள் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு போட்டு அழுக்காக தான் இருப்பான். ஏன்னா அடியில் படுத்து வேலை செய்கிறான். ஆனால் எப்படி வாழ்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வான நிலையில் வாழ்கிறான், நல்ல செழிப்போடு வாழ்கிறான், நல்லா இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், நீ என்ன ப்ளம்பர் தானே அப்படின்னு சொல்லி பாருங்கள், அடிச்சுக்குவான். அவன் ப்ளம்பராக இருந்தாலும் பாருங்க, இருந்தாலும் பியானோ டியூன் பண்ண வந்தார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருந்தார். அழகாக பியானோ வாசித்தார். நாங்கள் பியானோ பற்றி பேசும்போது சொன்னேன், என் வீட்டில் ஒரு நல்ல பியானோ வச்சுருக்கேன் நான். $1,50,000 அந்த பியானோ. நான் $75,000 சீப்பாக வாங்கினேன் நான். ஆனால் $75,000 சாதாரண விலை நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா. ஒரு பியானோ டியூனர் சும்மா 4 டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் உட்காந்து பியானோ டியூன் பண்ணிட்டுருக்காரு. 50 லட்ச ரூபாய்க்கு பியானோ வாங்கி வச்சுருக்காரு வீட்டில். நல்ல வீடு வச்சுருக்காரு. சொல்கிறாரு, ஐயோ இது வேலை என்னால் முடியவே இல்லைங்க, நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டீங்க, இப்போ தான் வரேன் நான். நாங்கள் லைனப் ஆகிருக்குது, 2-3 மாதத்துக்கு லைனப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒர்க்கை. அங்கங்கே போனால் சில இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் போகிறேன், 20 பியானோ இருக்கும். அங்கேயே 2-3 நாள் ஹோட்டலில் தங்கி இருந்து ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். நோகாமல் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு $200 கொடுன்னு வாங்கிட்டு போகிறார். எந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்க கூட அப்படி வேலை சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஏன்னா கலாச்சாரத்தில் அந்த எண்ணம் மாறிடுச்சு. எந்த வேலையாக இருந்தாலும் அது பயனுள்ளதாக இருக்குது. மனுஷனுக்கு பயனுள்ள வேலை தான் கடவுளுடைய வேலை. அதை உயர்வான வேலை அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. வந்த உடனே மனுஷனுடைய வாழ்க்கையே வித்தியாசமானதா மாறிடுச்சு. அவனும் தலை நிமிர்ந்து நடக்கிறான். அவன் உங்கள்கிட்ட இதாக இருக்க மாட்டான். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அப்போ கவனிங்க, அப்போ எல்லா வேலைக்கும் என்ன இருக்குது? டிக்னிட்டி இருக்கிறது அப்படின்னு தான் வேதவசனம் போதிக்குது. எந்த வேலை? ஏன்னா கர்த்தரே தோட்ட வேலை செஞ்சாருன்னு இருக்குது, கர்த்தரே தோட்டத்தை நட்டார் இருக்குது, கர்த்தரே ஒரு தச்சனாக வேலை செஞ்சாருன்னு இருக்குது. இதெல்லாம் வேதவசனம் சொல்லுது. இப்படி தான் வேதவசனம் போகுது. 3வது கடைசியாக, கர்த்தர் உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்பு நல்லது.
ஆதியாகமம் 1:31 வாஸ்தவம் இல்லையா? மிகவும் நல்லது என்று. எந்த சிருஷ்டிப்பில் நாம் இருந்து அந்த சிருஷ்டிப்பை டெவலப் பண்ணி வேலை செய்யணும்னு கர்த்தர் நம்மகிட்ட பொறுப்பை கொடுத்தாரோ அந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகள் மிகவும் நல்லது. மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ஈவில் பேட்னு சொல்கிறது தப்பு. இந்த உலகத்தில் உள்ளவைகள் பொல்லாதது, கெட்டது, இதில் நம்ம ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகிறது தவறான பிலாசபி. இதை முதல்ல கழட்டி விட்டால் தான் உருப்பட முடியும். நம்ம தவறு. இந்த உலகத்தில் நான் செய்கிற அத்தனை வேலைக்கும் அர்த்தம் உண்டு, அதற்கு மதிப்பு உண்டு, அது மேன்மையாக தேவனால் எண்ணப்படுகிறது. அது நம்பலைன்னா நான் டெய்லி உட்காந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்துடுறேன், பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவீரா அப்படின்னு தான் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு பவுலை பார்த்துன்னு சொல்கிறாரு, அங்கே போகிறதா இங்கே இருக்கிறதா? எனக்குள்ளே அது பெரிய கேள்வியாக இருக்குது. நல்லா இருக்கும் அங்கே போனால், ஆனால் இங்கே இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா சபைக்கு போதிக்க முடியாது இத்தனை நிருபங்களை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இங்கே இருக்க விரும்புகிறேன், ஏன்னா உங்களுக்கு நான் நல்லா போதகனாக இருப்பேன், உங்களுக்கு ஊழியம் செய்வேன்றாரு இல்லைங்களா? ஊரில் இருக்கிறது நல்லதா காட்டில் இருக்கிறது நல்லதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஊரில் இருக்கிறது தான் நல்லது. குடும்பம் வேணுமா வேண்டாமா அதெல்லாம் அந்த பொறுப்பெல்லாம் எதுக்குங்க? நம்ம கர்த்தரை பற்றியே தியானிச்சுக்கிட்டு அப்படியே கிடப்போம். இல்லை குடும்பம் நல்லது. மனைவி வந்துச்சுன்னா இன்னும் கர்த்தரை பற்றி இன்னும் யோசிப்பீங்க ரொம்ப நல்லா. பிள்ளை வந்துருச்சுன்னா இன்னும் ஆழமாக யோசிக்க வைக்கும். வேலை இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப தீவிரமாக யோசிக்க வைக்கும். ஒன்றுமே இல்லைன்னா யோசனையே தேவையில்லையே. ஹலோ, குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும்னு யோசனை தேவையில்லை, பிள்ளை எப்படி வரணுன்றது யோசனை தேவையில்லை, வேலையை எப்படி செய்யணுன்றது யோசனை தேவையில்லை, ஊர் எப்படி இருக்கணும், நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கணும், நாடு எப்படி இருக்கணும், அப்படி நாட்டில் என்ன நல்லது நடக்கும் அதை பற்றி எந்த யோசனை. நம்ம தான் காட்டில் இருக்கிறோமே. ஹலோ, யோசித்து பாருங்கள் நல்லா. யோசனையே தேவையில்லை, எதுக்குமே யோசனை தேவையில்லை. சிருஷ்டிப்பு நல்லது, ஆகவே தான் இங்கே வேலை செய்கிறது நல்லது. ஏனென்றால் இந்த நல்ல சிருஷ்டிப்பில் வேலை செய்ய சொல்லி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், கிரேக்கர்கள்லாம் டெத்தை ஃப்ரெண்டாக நினச்சாங்க, நண்பனாக நினச்சாங்க. வேதவசனம் மரணத்தை ஒரு சத்ருவாக போதிக்கிறது. 1:15 வாசித்து பாருங்கள். கடைசி சத்ரு, இந்த சத்ருவையும் ஒழிக்க போகிறாராம். மரணமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரப்போகுது நித்தியத்தில். இயேசு வரும்போது மரணமே இல்லைங்கிற ஒரு நிலைமை உண்டாக போகிறது. இப்போவே இயேசு வந்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்கிற நிலைமை இப்போவே உண்டாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, வேதவசனம் என்ன போதிக்குது? நித்தியமாக அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்க போகிறோம். பரலோகத்தில் சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகம் ஒரு குறுகிய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு அப்புறம் ஆவிகளாக அங்கே பறந்துக்கிட்டு இருப்போம் பரலோகத்தில். தேவதூதரில் கூட அப்படியே நம்மளும் ரெக்கைகளை வச்சுக்கிட்டு அப்படியே பறந்து, அதுதான் நமக்கு நித்திய வாழ்க்கை. இங்கே இந்த வேலைக்கு போயிட்டு வர்றது, மல்லு கொடுக்கறது, பிரயாசப்படுறது, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இது உலக கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கை இல்லை. போனோடனே திருப்பி நேரம் இங்கே தான் கொண்டாட போகிறார். நிறைய பேருக்கு ஷாக் ஆகிடும். ஆண்டவர், ஐயோ இதே உலகமா? இதே உலகம்தான். இந்த உலகத்தை என்ன பண்ண போகிறாரு? பியூரிஃபை பண்ணி, கிளென்ஸ் பண்ணி, இதில் இருக்கிற அழுக்கு பாவத்தின் மூலமாக உண்டான அத்தனை கேடுகளை அகற்றி பரிசுத்தமாக்கி புதிய வானம் புதிய பூமியின் உண்டாக்கி அந்த புதிய பூமியில் நம்ம வாழ போகிறோம். நித்தியமாக அங்கே தான் நாம் இருக்க போகிறோம். அதனால் இது ஒரு டெம்பரரி தியேட்டர் மாதிரி நினைக்கிறாங்க. நான் இங்கே நல்லா சாட்சி கொடுத்துட்டு அப்புறம் பறித்து கற்றுட்டு போயிடும். இங்கே தான் வர்றீங்க, அதனால் இங்கே எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதவசனம் இந்த ஆவிக்குரியதையும் சரீர பிரகாரமானது பிரிக்கிறதே கிடையாது. பாருங்கள், வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா 65ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் வாசித்து முடிப்போம். 65ஆம் சங்கீதத்தில் இன்னும் பல இடங்களில் அப்படி வருது. 104ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் கூட அப்படி வருது. 65 9-10 பாருங்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். கவனிங்க, இன்னும் தோட்ட வேலையை விடல அவர். ஆனால் உலகம் தானே, இது வேஸ்ட்டு. பரலோகத்தை கவனிக்கணும். பரலோகம் மேன்மையான, அதுதான் நிரந்தரம். இது வேஸ்ட்டு. இதுக்கு ஏன் இதில் போய் நான் ஏன் உழைக்கணும்? இந்த உலக வேலை எதுக்குன்றாங்க. அவரே நீர் பாய்ச்சுறார். இந்த உலகத்தை பற்றி கரிசனம் உள்ளவராக இருக்கிறார். பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை, நீங்களும் இந்த பூமியை செழிப்பாக்கல,
எல்லாத்தையும் பெருக வைக்கல, சரியான வேலையை செய்யலைன்னா நீங்கள் கடவுளுடைய வேலையை புரிஞ்சு கொள்ளவே இல்லைன்னு அர்த்தம். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹலோ, இந்த உலக வேலை முக்கியம் இல்லை, இதெல்லாம் வீணு, இதெல்லாம் வேஸ்ட்டு, ஆவிக்குரிய இதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், விவசாயி அங்கே வேலை செய்யலைன்னா என்னத்தை சாப்பிடுவீங்க? கர்த்தர் மழையை அனுப்பலைன்னா என்ன விளைய போகுது, என்ன உண்டாக போகிறது? எல்லாம் யோசித்து பார்க்கணும். இதை பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? பூமி என்ன பண்ணுறாரு? நினைக்கிறாராம், ஆசீர்வதிக்கிறாராம், விளைய பண்ணுறாராம், செழிப்பாக்குறா, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ பூமியை நல்லா ஆக்குறதுல அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? உங்கள் வீட்டை, உங்கள் நாட்டை, உங்களுடைய சூழ்நிலையை, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை, உங்கள் தொழிலை நல்லா செய்து அதன் மூலமாக அநேகருக்கு பயனுள்ள விதத்தில் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை அருமையானது ஆக்குறதுல நீங்கள் ஈடுபாடு உண்டா? இருக்கணுன்றார். ஈடுபாடு இருக்கணும், அவருக்கே ஈடுபாடு இருக்குது. இதில் மட்டும் இல்லை, பாருங்கள், பைபிள் பிரிக்கிறதே கிடையாது. இது உலக பிரகாரமான வேலை இல்லையா? அப்புறம் பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்திலேருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பி என்ன பண்ணுறாராம்? நம்மளை உள்ள என்ன பண்ணுறாரு? உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். அதே கர்த்தர் பூமிக்கு மழை அனுப்பிச்சு நனைச்சி விளைய பண்ணுற அதே கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆவிக்குரிய வேலையும் செய்கிறார். அவரை பொறுத்த வரையில் ஆவிக்குரிய வேலையும் இந்த பூமியில் இருக்கிற வேலையும் எல்லாம் ஈக்குவலாக தான் செய்கிறார். அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இருக்கிறீங்களா? எல்லோரும் எழுந்து நிற்போம். அப்போ நாம் என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணணும். அது என்னென்னா, கடவுளுடைய வேலை என்ன, அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் வேலை, அதை நான் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அதில் என்னுடைய பங்கு என்ன, நான் எப்படி என்னுடைய பங்கை ஆற்றுவது, கடவுளுடைய வேலையில் என்னுடைய பங்கை நான் எப்படி ஆற்றுவது. இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு காரியத்தை யோசிங்க. கடவுள் என்ன இந்த உலகத்தில் வச்சுருக்கிறார், அவர் இந்த உலகத்தை பற்றி நோக்கங்களை வச்சுருக்கார். அதில் என்னுடைய பணி என்ன, நான் என்ன செய்யணும், என்ன செய்யும்படியாக வச்சுருக்கிறார், என்ன எதுக்காக வச்சுருக்கிறார், அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதை தெரிந்து கொண்டீங்கன்னா வெற்றி வந்துடும். வாழ்க்கையில் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி உண்டாகும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களுக்கு இது போய் சேரட்டும் கர்த்தாவே. உள்ளங்களை, எண்ணங்களை மாற்றட்டும், எண்ணங்கள் பரிசுத்தமாகட்டும், உமக்குரிய எண்ணங்களாக இருக்கட்டும். இந்த உலக ஞானிகளின் எண்ணங்கள் அல்ல, எல்லா ஞானிகளை காட்டிலும் பெரிய ஞானி தேவன். தேவன் உரைத்திருக்கிற காரியங்களை நன்றாய் அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை சீரமைக்க, எங்கள் உலகத்தை அற்புதமான உலகமாக கர்த்தாவை மாற்ற, தேவனுடைய வேலை இந்த உலகத்தில் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஆசீர்வாதமாக்குவீராக. எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தலை தோங்கட்டும், அதில் திருப்தியும் நிறைவும் உண்டாகட்டும், அதில் வெற்றி வாழ்வு உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படியிட்டு அப்படியே பிரசன்னத்தை அனுபவிங்க. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலன்
நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நடத்திடுமே. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் ஐயா. உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்பும் ஐயா.